ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விபி கிரியேஷன். இந்த வீடியோவில் எந்த கேம் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்வாட் அண்ட் ஷீல்டை திரும்பியும் எடுக்கலாம் இன்னொரு திரும்ப கேம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அது தேர்ட் பார்ட். அதாவது 8 மாதத்துக்கு முதல் போட்ட வீடியோ இப்போ கண்டினியூ ஆக போகுது. மன்னிச்சுக்கொள்ளுங்க இவ்வளோ நாள் வீடியோ போடுறதுக்கு. ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது விட்ட இடத்துலேருந்தே தொடங்குறேன். குடுக்குடேன்னு ஓடினோம்னா பார்த்துக்கொள்ளுங்க. நான் இதை எப்பயோ 8 மாதத்துக்கு முதலே நான் முடிச்சிட்டேன். இப்போ வாங்க திரும்ப உங்களுக்காக காட்டுறேன். ஓகே காய்ஸ், ஹோப்பிட்ட கதைக்கும். ஓகே, நம்ம இப்போ என்னென்ன டிஃப்ரென்ஸ் செஞ்சுருக்கோம்னு நான் சொல்கிறேன். நம்ம இப்போ நம்மளுடைய பேரை மாற்றியாச்சு. அதாவது விசிஜின்னு மாற்றிருக்கோம். ஏன்னா விபி கிரியேஷன்ஸ் கேமிங்னு சும்மா. இப்போ இவன் ஹோப் எல்லோருக்கும் தெரிஞ்சது தானே. இப்போ நம்ம எதில் இப்போ விட கேமை முடிப்போம்னா அடுத்த சிட்டிக்கு போகிறதுக்குள்ளே முடிப்போம். என்ன இல்லாட்டி கேவ் இருக்கும் அங்கே இடையில், அதுக்குள்ளே முடிப்போம். ஓகே கைஸ், ஓகே. அப்படி இருந்தாலும் அவன் விட மாட்டான், அது கன்ஃபார்ம் தெரியும். அப்படியே குடுக்குடேன்னு ஓடி வந்தோம்னா இப்படி முட்டணும். தெரியல இந்த அறைக்கு காசு இதுக்குள்ளே போகணும். இவங்க இப்போ போர்ச்சுகல்ஸில் கதைக்காங்க. என்ன கதைக்கானுங்களே விளங்குதில்ல காய்ஸ். ஸ்வாட் அண்ட் ஷீல்டை வச்சுட்டு ஒரு ஹீரோ நிற்கிறான். அது மட்டும் தெரியுமேண்டா, சீரீஸ் பார்த்தாச்சு. ஓகே, விடுங்க நம்ம கேமை ஸ்டார்ட் தொடங்குவோம். ஏண்டா குதிக்கிறான் அவசரம் குசும்பே என்னையா? இவன்ட்டானே கதைக்கணும். எஸ் காய்ஸ், இப்போ நம்ம சண்டை போட போகிறோம். ப்ளீஸ் கடவுளே எல்லாருக்கும் லெவலை கொஞ்சம் கம்மியாக தந்துடுங்க. கடவுளே லெவல் கம்மியாக இருக்கணும் கடவுளே. எஸ், ஸ்க்ரெட்சை கொடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சம் சிந்தித்து விளையாடணும். அதோட நம்ம குரூப் கீ மாற்றியாச்சு. நம்மளோட போக்கிமான் வந்து சிண்டரைஸாக இருந்தால் இப்போ குரூப் கீ மாற்றியது. ஏன்னா எனக்கு இப்போ பர்சனலாக பிடிச்ச போக்கிமான் ஆயிடுது. வைன் விப். எஸ் காய்ஸ், டாக் பல்ஸா பெருசாக குறையில. எஸ், முடிச்சாச்சு. எவ்வளோ லெவல் வருது? 57 EXP தானே, பரவாயில்ல காய்ஸ். பொறுங்க காய்ஸ், நான் நம்மளை பாட்டியை காட்டுறேன். நம்மளோட பாட்டியை பார்ப்போம் வாங்க காய்ஸ். குடேன்னு போய்த்து நம்மளோட பாட்டியை பார்த்துட்டு வரும். பாட்டியை பார்க்க வர்றானு இல்லை. பொறுங்க காய்ஸ், லேட்டாக பார்ப்போம் பாட்டியை. என்ன இவனுமா இந்த நிக்கட்? ஆனால் பேர் மட்டும் காய்ஸ் போர்ச்சுகல்ஸில் இல்லை, இங்கிலீஷ்லாம் இருக்கு. அதான் போக்கிமான் நேம்ஸ். ஜஸ்ட் என்னது 1 HPயில் நிற்கிது காய்ஸ். என்னடா இது? எஸ், முடிச்சாச்சு. ஜூ ஆய் குரூக்கி 11க்கு போயிட்டீங்க, சந்தோஷம். பிகாச்சு லோன். ஓகே, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல கைஸ். மூவ்ஸ் எல்லாம் பெருசாக நான் பார்க்குறல. ருகடி. ஓகே கைஸ், இப்போ எதாவது இருக்கும் பாதி. இது பாட்டி, நம்மளோட பாட்டியை. ஓகே, ஹோப் வந்ததுக்கு அதை வளவல எனக்கு கதைப்பான். நம்மட திரும்ப வருது என்ன கைஸ், நம்மளோட வள கொலை. ஓகே. என்னது மறுபடியும் முதல்ல இருந்தா? ஏய், இந்த இவனையே திரும்ப வரானே. வைன் விப் இவனுக்கு சூப்பர் எஃபெக்டு. எஸ், அவன் அடிக்கடி நம்மளுக்கு படவே இல்லை கைஸ். வைன் விப் முடிஞ்சாச்சு. அப்போ இவன் கொஞ்சம் வெயிட் கை தான் போல கைஸ். ஏன்னா நிறைய EXP கொடுக்குறான். ஓகே, தண்டர் வேவ் எதுக்கு பதிலாக கொடுக்கலாம்? மேஜிக் கோட்டுக்கு பதிலாக தண்டர் வேவை கொடுத்துருக்கேன். தண்டர் வேவ். ஜூ காஸ்ட். அந்த காஸ்ட்டை கெங்கா மரத்தெலாம் இந்த எக்ஸிக்யூட்டன்ற நான் பிடிச்சிடறாங்க கைஸ். அதுக்கு நான் லீவ் ஸ்டோனை கொடுத்தோன்னே அது எக்ஸட்டர் ஆமாச்சு. பேரை கூட ஞாபகம் சும்மா சொல்லிவிடுறேன். லீருக்கு பதிலாக ஃபியூரி அட்டாக்கை கொடுத்துக்கோ. என்ன காய்ஸ்,
எல்லாம் 11க்கு வந்தோம். 12 11க்கு போகுது. குரூக்கி ஆக்குறதுக்கு பதிலாக மிச்சாக்கள் ஆக்கிட்டு போல. பொறுங்க கைஸ், நம்மளோட பாட்டியை காட்டுறேன். வளன்ட்டு இருக்கானுகள். நம்மளோட பாட்டியை காட்ட விடுறானுகள் இல்லையே காய்ஸ். கொஞ்ச நேரம் நான் மௌன விரதம் இருக்க போகிறேன். என்ன நான் கதைச்சேன்டா இங்கேருந்து ஒரு எங்கேயாவது போயிடும். அதான் கொஞ்சம் மௌன விரதம் இருந்துட்டு வரேன். இந்தாரி காய்ஸ். ஐயோ, கொஞ்ச நேரம் கூட மௌன விரதம் இருக்கலையே. ஓகே, இந்த பாட்டியை பாருங்கள் காய்ஸ். இவங்க தான் இந்த பாட்டியாக்கள். அதாவது குரோக்கி, ஜிஎக்ஸ் பிகாச்சு, ஸ்குவிட்டல், காஸ்ட், எக்ஸிக்யூட்டர், ருகடி. இது மட்டும்தான் நான் இந்த பாட்டியில் வச்சுருக்கேன். அதே மாதிரி. ஓகே காய்ஸ், கேன்சல். வாங்கல். இப்போ இவனோடைய கதைக்கணும்னா இல்லையே, நியூ சீக்கணுமே, மறந்துட்டேன் காய்ஸ். இந்த இருக்குதே, இவனோட கதைக்கணும். ஓகே, இப்போ இது நில்லு. இவ்வளோ பேருங்க காய்ஸ் ஜிம் லீடர்ஸ். அந்த ஹோப்பை தவிர மிச்ச எல்லாரும் ஜிம் லிஸ்டோ வைக்கில் வருதுலே ஜிம் லீடர்ஸ். இவங்களோட தான் ஃபைட் பண்ணணும். அந்த பச்சை கலரில் ஒரு கெப்பை படுத்திருக்கானே, அவனோட தான் நம்ம முதலாக ஃபைட் பண்ணணும். இந்தா வர செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த். ஃபோர்த் வந்து பி. இவங்க எல்லாம் தெரியா. எங்கடாப்பா லியோனை காணலே. மாஸ்டர்லாம் வர மாட்டாங்கடா. ஓகே கைஸ், வாங்க இப்போ திரும்ப அங்கே போலீஸ் அடைச்சிட்டு இருந்தவங்கண்ணே இப்போ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சேன். எஸ், வாங்க முதல்ல நம்ம போய் ஹீல் பண்ணி தோடி வந்துடலாம். ஹீல் பண்ணுறதுக்கே இவ்வளோ லேட் ஆகுதுண்ணா. அப்போ இப்போ எவ்வளோ லேட் ஆகுன்றீங்க? சரி போங்க போ. என்ன இவனோட தான் கைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் போக்கிமான் எடுக்கக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் சண்டை போட்டு தோக்கடிச்சிருப்பேன். இவனே என்ன 3 போக்கிமான் வச்சுட்டானா? பரவாயில்ல, நம்ம 6 போக்கிமான். ஊழுவோட ஃபைட் பண்ணோம். உளுந்து போகுது. உளுந்து வடை. இவனுக்கு நான் பேர் வச்சிருக்கேன் காய்ஸ். முன்னுக்கு எதிரி, அவனுக்கு எதிரி பேர் வச்சிருக்கேன் உளுந்து வடை. உளுந்து வடை. ஓகே காய்ஸ், வைன் விப். என்னடா இது? ஹார்ட் பறக்குது காய்ஸ். ஓ மை காட், இது நடக்கக்கூடாது, நடந்துருச்சு காய்ஸ். ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு. ஒரு நடக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்கிறது? சரி, நம்ம ருகடியை மாற்றிடுவோம். ருகடி. ஏன் தெரியுமா கைஸ்? ருகடி 12 பைது அந்த பிக்காச்சு இருக்கேன், ஜிஎக்ஸ் பிக்காச்சு நான் இதில் வச்சிருக்கேனே, அதை பிடிக்கிறதுக்கு சண்டை போட்டேன். எல்லாரும் டெட். 1 ஹெச்பியில் நின்றவன் எப்படி ஒரு இவனை வச்சு டிக்குன்னு தொட்டோன்னே செத்துட்டான். பிறகு போக்கிபால் போட்டு பிடிச்சிட்டான். ஓகே, டிஃபென்ஸ்லாம் ரோஸா தேவை. ரோஸெல்லாம் நீங்கள் கொடுக்க தேவை. என்னடா இது? எல்லாருக்கும் மேலே ஹார்ட்டாக பிறக்குது. நான் என்ன செய்? எல்லாருக்கு மேலேயும் ஹார்ட்டா பிறகுதுங்கோ. இவனுக்கு வேறு உளுந்து வடைக்கு வேறு மூவ் தெரியா போல. உளுந்து வடைக்கு மூவ் தெரியா. ஜிங்கு. ஓகே எஸ், அவனு ரிஃப்ளெக்ஸை போட்டு நம்ம இப்போ ஃபியூரி அட்டாக் கொடுத்தனமே, அதையே திரும்ப கொடுத்துட்டான். என்ன இப்போ கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் என்றால் என் அப்பா வந்து தேடி அதான். ஓகே, இப்போ அதெல்லாம் தேவையில்ல. ஹார்ட்டாக பறக்கக்கூடாது. இதெல்லாம் தப்பு மைலாட். நான் காப்பி கட் யூஸ் பண்ணுறான். இது தப்பு. இது சட்டப்படி குத்தம். என்ன ருகடி ஸ்லவா? தலைவரே, இது கூடாது தலைவரே. ஓகே, நம்மளுக்கு என்னதுக்கு ஸ்க்ராட்ச் எது வருது பாரு வாயில். ஸ்க்ராட்சை கொடுத்தாச்சு காய்ஸ். ஆனால் இவன் அதில் இருக்கிறதால நம்மளை இதில் பார்க்குறான். இல்லை, ஐயோ அதிகமாக ஓவராக போய்த்தான் காய்ஸ். என்னடா இவளை முடிக்கணும். நம்மளும் அப்படி போய்த்தோம். இவைய முடிக்கணும். சிக்கு மேக்ஸ் லைட்னிங் மூஞ்சி கதை கத்தம்.
300 EXP ரோசர் லீஃப் தரோம். க்ரௌலுக்கு பதிலாக ரோசர் லீஃப் போட்டுறவா. லேர்ன். ஓகே பிகாச்சும் லெவல் 11க்கு போயிட்டு இவன் 12க்கு போய்தான். காஸ்ட். ஓகே என்ன லேர்ன் பண்ணுற? க்ரூஸ். ஓகே இது என்ன மூவனே தெரியல. மெயின் லுக் கொடுப்போம். ஓகே 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 ஹோப்பை டிஃபீட் பண்ணலை. பண்ணியாச்சுன்னு வந்தேன். ஓகே பண்ணலை. மேக்ஸ் லைட்னிங் ஒரே அடி. நோக் அவுட் கைஸ். நோக் அவுட் 2 பேர் ஒரே அடி. ஒரே ஆள் ஷோ. தங்கு ஸ்லிப்பிங் ஐஸ். அட்ஜஸ்ட் கரோயா. எக்ஸிக்யூட்டர் 13. எல்லோரும் 13 போகிறீங்க. ஆனால் குரூக்கி மட்டும் போகல. என்னது அவன் 14ஆ? ஐஸ் நம்மளே 12 13 இருக்கோம். இவன் 14 போய்த்தான். ஆனால் இப்போ அவனை முடிச்சாச்சு கதை. 16 தானே ரன். மிச்சாக்கெல்லாம் 3 இருந்தாங்களா? நீ 16 தாரு. ஸோ சேட். வாங்க கைஸ். ஓகே 1400 தந்திருக்கான். இப்போ குடுக்குடேன்னு ஓடணும். கேவ் இருக்கும். அதுக்குள்ளே சம்பவம் இருக்குது. வாங்க கேவுக்குள்ளே குடுக்குடேன்னு ஓடுவோம். விடமாட்டானுங்களே. உன்னை எவன்டா வர சொன்னா? எவன் வர சொன்னா கேட்குறேன். என்னடா ப்ளாக் பண்ணிட்டீங்க? என்னடா ப்ளாக் பண்ணிட்டீங்க? ஓகே மேலால் போமா கீழே போமா? எப்பயும் மேலால் போய் தான் பழக்கம். போயிடுவோம். ஓகே பார்க்க அப்படியே இருக்கான். ஆனால் பிடிக்க மனசில்லை. ஏனென்றால் போக்கிபால் இல்லை, கையில் காசும் இல்லை. ஓகே ஓடோ. ஐயோ காய்ஸ் ஃபைட்டிங்குக்கு ஆகல் வந்தாச்சு. இனி ஃபைட்டுக்கு பஞ்சமே இல்லை காய்ஸ், பஞ்சமே இல்லை. ஓகே ஓடு. கோவமாக வருது. இவன் ஒரு அல்டிமேட் போக்கிமான் காய்ஸ். இவன் மச்சான் பைவலாவான். பிடிக்கிறதுக்கு இல்லையே. ஓகே பிடிச்சாச்சு காய்ஸ். பிடிச்சாச்சாம். ஃபைட்டுக்கு வந்துட்டாங்க. இவன் தான் 9 டெயில்ஸாக வரவன். மை காட். ரோசர் லீஃப். ஓகே காய்ஸ் மாற்றிட்டேன் மக்கள். என்னடா அவன் என்ன நடந்துட்டு தெரியல. ஓகே ட்ராக்கிள். ஓகே காய்ஸ் 2 அடி போட்டேன். முடிஞ்சிட்டாங்க அக்கா. ஸோ சேட்க்கா. பொண்ணு ஐஸ் பாட்டியில் போய்ட்டு பாட்டி பார்ப்பேன். இதை நான் பார்க்க சொல்லவே இல்லை. பாட்டி. ஓகே காய்ஸ் அடுத்த கணிக்கு அங்கே வாங்க சண்டை போடுவோம். ஓகே காய்ஸ் போ சண்டை போடணும். அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. மச்சாம் இல்லை பேஞ்சம் இதெல்லாம் மொக்கதானன்ற அளவுக்கு இல்லை காய்ஸ். இவன் ஒரு அடி போடுவான், முடிஞ்சிருங்க அதை. ஓகே நம்ம எல்லாம் இப்போ பேச தேவை. ஓகே திரும்ப மௌன விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். முடிஞ்சு இதைத்தாங்க சொன்னேன். முடிச்சுட்ருவானுங்க. ட்ரக்கிள் லியர் போட்டிருக்கான். மௌன விரதம். வாட்டர் கேன் என்னதே முடிச்சிட்டான். மை காட் வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? முடிஞ்சுக்கதே. எஸ் காய்ஸ் முடிச்சிட்டோம் கதையே. ஆள்ற கதை கத்தம். என்ன 14 பேர் தானா? என்னடா நடக்குதுங்க? நான் ஜோக் கட்டுறீங்களா மாரா? ஓகே காய்ஸ் அடுத்த குட்டி பொடியும் காய்ச்சுவேன். நம்மளோட குட்டியாக இருக்கேன் அதான். ஸ்கூல் கிட் நம்மள்கிட்ட பார்ப்போம். கொஞ்சம் சவுண்டாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே காய்ஸ்
அப்சர்வா? ஐயோ, அப்சர்வ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நோ 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 நோ, இது கூடாத பழக்கம். மேக்ஸ் போஷன் போட்டாச்சு. ஜிங்கு டிக்கு ஜிங். அப்சர்வ திரும்ப. ஓகே, திரும்ப அப்சர்வ் பண்ணித்தாங்க ஐஸ் எனர்ஜியே. ஓகே, வைன் விப் யூஸ் பண்ணியா? நாட் எஃபெக்டிவ். ஏன் தெரியுமா எஃபெக்டிவ் இல்லாமல் இருக்கு காய்ஸ்? அதாவது அவனும் கிராஸ் டைப், நம்மளும் கிராஸ் டைப்பாக தான். அதனால் இப்போ நம்ம கோஸ்ட் டைப்பாக மாறப்போகிறோம். எப்படித்தேன்? ஓகே காய்ஸ், கோஸ்ட் டைப்பாக மாறியாச்சு. அதாவது காஸ்ட் அடிக்கிறோம். ஓகே, இத்தனை கொடுத்தான். ஓகே, திரும்பியும் யூஸ் பண்ணித்தனா. ஓகே, இவனை தூங்க வச்சிட்டோம்னா கொஞ்சம் அவனை செய்கிறதுக்கு கதம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா தான். அதாவது நம்மளை கில் பண்ணி அவனை பயன்படுத்துறது தான் இந்த அட்டாக் கிடையாது. அதாவது இது ஒரு வகையில் தற்கொலை. ஓகே காய்ஸ், பிகாச்சு சரி, அந்த பவர் யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு காய்ஸ். பவர் யூஸ் பண்ணுவோமா? மேக்ஸ் லைட்னிங் விஷிங் ஸ்டாரால் மெகா எவால்வ் ஆகுது. மெகா எவால்வா ஜெய்கண்ட மேக்ஸ் ஆகுது காய்ஸ். சாரி காய்ஸ், மெகா எவால்வ் வந்துட்டேன். தூங்கு அராரோ பாட்டு படிக்கன்னு தூங்கு. அப்படின்னா தானே எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஓகே காய்ஸ், எல்லோரும் லைட்டில் எவால்வ் பண்ணி வராங்க. நம்மளோட ஸ்விகட், ஐயோ அவனோட பேர் வந்துட்டேன், போகிறவங்க பார்த்து வரேன். ஓகே கைஸ், கிட்ட முடிக்கலை. ஓகே, வந்துட்டாங்க கைஸ். மெகா லைட்னிங், மேக்ஸ் லைட்னிங், மெகா எவால்வ் பண்ணி மெகான்னு வந்து. ஆனால் போக்கிமான்ஸ் வார்டன் ஷீல்டு கைஸ் மெகா எவல்யூஷன் இல்லை, இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் இல்லைன்றதான் உண்மை. நைட் ஷேட் எதுக்கு பதிலாக க்ரூஸ் இதுக்கு பதிலாக கொடுப்போம். ஏன்னா அது தற்கொலைக்கு ஏற்பட்ட அட்டாக், அதெல்லாம் தடை செய்யப்பட்ட மூவ். ஃபார்பிடன் ஜுட்ஸு, அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. ஃபார்பிடன் ஜுட்ஸு அப்படியே கமுக்கமாக போகலாம்னு பார்த்தேன், விடுறானுகள் இல்லையே. ஓகே கைஸ், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஏன்னா நம்ம அடுத்த சிட்டிக்கு போகிறோம். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். ஓகே, போவோம். நான் இதோட 3வது தடவை சொல்கிறது தான் மௌன விரதம். ஓகே காய்ஸ், பாய். இது நீயா தான் விளையாடுறான்னு கேட்பீங்க, நான் தான் விளையாடுறேன். போக்கிமான் மாற்ற போகிறேன். ஸ்விட்டர்லாண்ட் இருக்கானுங்க கைஸ். இவன் 23வது லெவலாக 24ல் எவால்வ் ஆவான். கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க, அதுவும் ஜிஎக்ஸ் ஆகும், அல்ட்ரிமேட்டாக இருக்கும். அதாவது அவன் மேக்ஸ் கைசர் போடுவான், அதாவது செகண்ட் பெட்ச் எடுத்தோடனே மேக்ஸ் கைசர்ன்றதை போடுவான். இப்போ நம்ம சாக போகிறோம்னா நான் நினைக்கிறேன். மொக்க போக்கிமான் கைஸ், இவன் எங்கார மாறினாலும் பரவாயில்ல, இந்த அடிக்கிற ஃபார்ம்லேயும் மொக்க சப்ப பீஸ். இவன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ், எக்ஸிக்யூட்டர். ஏன் தெரியுமா கைஸ், பாருங்கள் இப்போ என்ன செய்வானு. அப்ரோட் பாருங்கள், ஒரே அடி முடிஞ்சு கதை. அப்ரோட் சிங்கம் களை இறங்கிருச்சே. ஜிங்கு காய்ஸ், இப்போ அல்டிமேட்டான ஒரு மூவை கொடுக்குறத ரிஃப்ளெக்ஸா காய்ஸ்.
ரிஃப்ளெக்ஸ் போட்டிருக்கான். அதாவது நம்ம செய்கிற ஏன்னா நம்மளுக்கே விழும். இப்போ என்னத்தை கொடுக்கலாம்? ஓகே, பரேஜ் இது 3 தடவை 4 தடவை போடுவான். எத்தனை தடவை? 4 டைம்ஸ், 5 டைம்ஸ். எஸ் கைஸ், இப்போ ஒரு தடவை அப்ரோரை போட்டுட்டோம்னா ஐயோ கை தவறிச்சு. அப்புறம் ஒரு தடவை போட்டுருந்தோம்னா முடிஞ்சிருக்கும். ஸோ சேட். வாங்க கைஸ், அப்ரோட் பண்ணணும் ப்ளீஸ் கொஞ்சம் இருங்க. கூல் அப்ரோட் முடிஞ்சு கதை கைஸ், முடிஞ்சு காதை கத்தம். பாய் குட் பாய் கயா. அது மட்டும்தான் டைலாக் ஒன்று தெரியும், சமாளிச்சுட்டே ரிக் பண்ணாமல் வந்தாச்சு கைஸ். இல்லை கைஸ், கொஞ்சம் அக்கா திரும்ப ஓடிடுவோம் அங்கே திரும்ப. இல்லை கைஸ், இது சீட்டிங். அதாவது நம்ம போகக்குள்ள திரும்பி பார்க்குற மாதிரி அவங்க செக் பண்ணி வச்சுருக்காங்க ஏஐஸில். என்ன சார் இந்த பூனையா? இது கொஞ்சம் மோசமான ஆளாச்சே. ஓகே ரோசர் ரிலீஃப் கொஞ்சம் பவர் சூப்பர் எஃபெக்டிவ் கொடுக்குது. ஓகே முடிஞ்சு. என்னது இது காய்ஸ்? இப்போ நான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். ஹை லெவலில் இருக்கிற போக்கிமான்ஸ் எல்லாம் இஎக்ஸ்பியை குறைய கொடுக்குது, குறைய லெவலில் இருக்கிறதெல்லாம் ஹையாக கொடுக்குது. நோட் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நோ, இதைத்தான் வச்சு விளாடுவேன். 13 லெவல் பரவாயில்ல. இவன் ஐயோ காய்ஸ், என்ன காய்ஸ் அட்டாக் மிஸ் ஆயிடுச்சு. வைன் விப் ஏன் தெரியுமா காய்ஸ்? இவன் எடுக்காம இருந்த நான் ஐயோன்னு நான், அதாவது இவனும் ஒரு கிராஸ் டைப் தான். அதான் வாங்க தண்டர் வேவை கொடுப்போம். ஓகே இட்ஸ் பேரலைஸ்ட் ஆகிதான். பேரலைஸ் ஹீல் இருக்கணும் பாவம், இல்லை போல். மேக்ஸ் லைட்னிங். எஸ் கைஸ் முடிஞ்சு கத்தம். பாய் குட் பாய். இப்போ எப்படி நான் ஹீல் பண்ண போகிறேன்? திரும்பி சிட்டிக்கு போகணுமா? இடையில் அந்த போக்கிமான் தொலை வருதாங்க அதே கைஸ். இப்போ நான் குடுகுடேன்னு ஓடி போய்த்து ஹீல் பண்ணிட்டு வரேன். அப்படியே கொஞ்சம் நேரி வீடியோ எடுக்கிறது. ஓகே கைஸ், ஹீல் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ கேவுக்கு முன்னாடி இருக்கேன். இப்போ முக்கியமாக பண்ண வேண்டிய என்ன தெரியுமா கைஸ்? சர்வ் பண்ணாட்டி இவ்வளோ நேரம் விளையாடினே அவ்வளோ புஷ்ஷுன்னு ஒரே நிமிஷத்தில் போயிடும். இல்லை ஒரே நிமிஷம் இல்லை, ஒரே செகண்டில் போயிடும். அதான் இதை கொடுக்குறேன். நோ கொடுத்தாச்சு தானே, என்னத்துக்கு திரும்ப? ஓகே கேலார் மெயினுக்கு மைனுக்கு போயாச்சு கைஸ். ஐயோ அக்கா நிற்காவே, அந்த சண்டைக்கு இழுத்துட்டாங்க கைஸ். சிங்கம் களை இறங்கிடுச்சு. இறங்குது இறங்க போ மச்சோ. பரவாயில்லை, எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறபடி இவர் ரெண்டுமே மச்சோப் தான் வச்சிருப்பாவும். ஜஸ் பாப்பா, அந்த 2 போக்கியமும் மச்சோப் தான் நினைக்கிறேன். பாப்பா ஃப்ரெண்ட்ஸ், லீராவே போட்டுருக்கேன். டிஃபென்ஸை ஃபெயில் பண்ணி என்ன செய்ய போகிறான்? ஒரே அடியாக முடிக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்கணும். க்ளோஸ் காம்பேக்ட். காய்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு சீனில் பார்த்துருந்தீங்க, அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஜார்ஜியனா ஜாமசெண்டா வந்து லெஜெண்டரி போக்கிமோன் வரக்கோல அது அப்படித்தானே காய்ஸ் நடந்திருக்கேன். க்ளோஸ் காம்பேக்ட் ஒரே அடியில் போட்டிருப்பான், முடிஞ்சிருக்கேன். நான் இருக்கிறப்படி சொல்கிறேன். இப்போ போக்கிமோன் ஸ்விட்ச் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. என்ன அது செத்துட்டேன்னா அவ்வளோ போயிடும். 3 போக்கிமோனா? 3 மச்சோப் தான், எனக்கு நல்லா தெரியும். மேக்ஸ் ஸ்ட்ரைக் போட்டிருக்கேன். பரவாயில்ல. எஸ் பரவாயில்லன்றலாம். மெகா பஞ்ச் கொடுக்குறதுக்கு எனர்ஜியை சேவ் பண்ணுறாங்க கைஸ். ஓகே முடிஞ்சு கதை. ஓகே குருக்கு 15 லெவல் போய்த்து எல்லாம் எவால்வ் ஆக போகுது கைஸ். கொஞ்சம் போக்கிமான்ஸ். குருக்கி செகண்ட் ஸ்டேஜ் போகுது. இப்போ போகாது. மேக்ஸ் லைட்னிங். ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்கு கைஸ். ஆனால் எப்படின்னா
அதாவது நம்ம மெகா டைனமேக்ஸ் ஆக்காமலே எப்படி கைஸ் இது பவர்ஸ் எல்லாம் போடுது. அதாவது பவர் ஃபுல்லாக இருக்கி அட்டேன் கமெண்ட்டில் தெரிஞ்சாக்கள், அதாவது போக்கிமான் லவர்ஸ், அதாவது இந்த மாதிரியானாக்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஆனால் இவன் முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த பாதி ஹெச்பி முடிஞ்சே. இது மட்டும்தான் இருக்கு கைஸ். யாருக்கு போடலாம்? குரூக்கி தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் போக்கிமான், அதனால குரூக்கியே போட போகிறேன். மேக்ஸ் போர்ஷனு. ஓகே, இப்போ எப்படிடா திரும்ப 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 போய்த்துவார் இவனும் கைஸ். நல்ல கைஸ், இவன்ட அட்டாக்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச அட்டாக்குன்னா எர்த்குவேக். ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக் இருக்கிறதுலே, ரொம்ப பவர்ஃபுல். ஆனால் இப்போ வெளியால் போகிறானே ரோசர் லீஃப். இப்போ நான் இதுக்கு போனேன் கைஸ், ஹீல் பண்ண போகல. ஓகே, 1 ஹிட்லாம், அதாவது ஹீல் பண்ண போகல நான் ஒரு போக்கிபால் 10 போக்கிபால் 10 போக்கிபால்ஸ் வாங்கினது நான். இப்போ இதை பிடிக்கலான்னு பார்த்தேன், அது ஓடிச்சேன். நான் என்ன செய்கிறேன், என்னது ப்ளக்ன்ற ஃப்ளையிங் டைப் மூவ் எடுத்துருக்கி கைஸ் நம்மளோட யார் ருகடி. இப்போ அதை எதுக்கு பேரில் கொடுக்கலாம்? டாக் டைப் க்ளவுஸ் டிஃபென்ஸ், அதுக்கு பேரில் கொடுப்பேன். ஏன்னா டிஃபென்ஸ் மூவ் அது நம்மளுக்கு தேவையே இல்லை, நம்ம ஃபுல்லாக அட்டாக்கர்ஸ் தானே, அதான் டிஃபென்ஸ் இல்லை நம்மளுக்கு தேவையில்லை. ஐயோ கடுப்பேறுது மயிலாட். ஓட விட்டான்னா பரவாயில்ல, ஓட விட்றானுங்க இல்லை கொஞ்சம் பேர். ஓகே, குடி காய்ஸ் சங்காலினி வரி குடி வெளியானந்தம் இல்லை வரல. நிறைய பக்கத்தில் பாட்டி, அந்த பாட்டியோட நம்ம இப்போ சண்டை போடணும் கைஸ். அந்த பஞ்சு புட்டாய் மண்ண மாதிரி இருந்தது பாட்டி, அந்த பாட்டியோட இப்போ சண்டை போட வரோம். ஓகே, சண்டை போடணும் கைஸ், மறந்தே போச்சு கைஸ். ஓகே, முடிஞ்சு கதை. சும்மா ஒரு போக்கிமான் சண்டை போட்டுறீங்க. ஓகே, குடி ஓகே, சண்டை போட தனியா ஜி. ஜிங்கு சிக்கிடி அக்காவ் முடி பறகுது, கட்டி வைங்க. மச்சில் பெருசாக எஃபெக்டிவ் இல்லை. ஈவன் ரோசர் லீஃப் ஒன்றே உண்டு போடு, செத்துருவான். சாண்ட் அட்டாக், அக்யூரசி ஃபெல். ಅಕ್ಯುರೇಸಿ ಫುಲ್ ಆಯ್ತಾ? ಫೆಲ್ ಆಯ್ತಾ ಗೈಸ್? ಅಕ್ಯುರೇಸಿ ಫೆಲ್ ಆಯ್ತು. ಅಯ್ಯಯ್ಯೋ, ಅಕ್ಯೂರಸಿ ಫೆಲ್ಲ கடவுளே. அட்டாக்கே போடல. ஓகே, டெத். எஸ், இப்போ தான் கைஸ் ஞாபகமே வந்தது. அதாவது ராக் டைப் இதுக்கு போக்கிமான்ஸுக்கெல்லாம் லீஃப் டைப் கிராஸ் டைப் போக்கிமான்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸிக்யூஷன், அதாவது கைஸ் இப்போ நம்மளோட டீமில் எல்லாமே ஒன்றா இருக்கணும். அதாவது எலக்ட்ரிக் டைப்புக்கு பிகாச்சு இருக்கு, கிராஸ் டைப்புக்கு 2 இருக்கு. அதான் என்னத்தையாவது தூக்கி ஃபயர் டைப் வைக்கணும். நம்மளோட இதில் ஃபயர் டைப்பே இல்லை, வாட்டர் டைப் இருக்கு, கோஸ்ட் டைப் இருக்கு, ஃப்ளையிங் டைப் இருக்கு, கிராஸ் டைப் தான் 2 இருக்கு. அதுக்கு பதிலாக ஒரு ஃபயர் டைப் வைக்கணும். ஓகே கைஸ், நோட் பண்ணுவீங்க, கமெண்ட்டில் மறக்காமல் நாளைக்கு ஒரு வீடியோ வரும் கன்ஃபார்ம். பார்ட் 5 வரும், பார்ட் 4 வரும். 5க்கு பாஞ்சிட்டேன் பார்த்தீங்களா கைஸ், அவ்வளோத்துக்கு ஆர்வம். ஒரு ஷாட் இல்லை, சூப்பர் எஃபெக்டிவானா சாண்ட் அட்டாக். அக்யூரஸியை ஃபில் பண்ணி அடிக்கிறதுக்கு தான் இவன் பிளானே. பஃப்டாக இது பண்ணி எஸ், இந்த அட்டாக் மிஸ் ஆகிடுது கைஸ். என்ன செய்கிற போக்கிமானை சேஞ்ச் பண்ணுறேன். ஐயோ கைஸ், அவசரப்படுத்தேன். முடிச்சு மெயினாக ஆள்ற கதையை முடிச்சு போட்டுனேன். ஸ்வீட்டல் இந்த போக்கிமான் எடு. இவன் கைஸ் ஒரு பெரிய மாதிரி ஆவான். அவன் கொஞ்சம் அல்டிமேட் போக்கிமான், அவன் ரொம்ப பிடிக்கும். வாட்டர் டைப்பும் ராக் டைப்புக்கு டிஃபென்ஸ் நல்லந்தான். ஏன்டா மண்ணெல்லாம் கரைஞ்சிடும் தண்ணி போட்டால். அதான் எந்த சிந்தனைப்படி நான் சொல்கிறது கைஸ். இது ஓகே கைஸ், புது ஏரியாவுக்கு வரப்போகிறோம். ஆனால் இப்போ அவர்கிட்ட சண்டை போடுவோமே, அவர் அல்டிமேட் போக்கிமானை கொண்டு வருவாவோ.
சாக போகிறேன் நான். எனக்கு இப்போ உள் மனசு சொல்லுது டொக்கு 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 வேண்டுது. எப்படி தெரியுமா கைஸ், அவளை இப்போ கொண்டு வர பொக்கிமான் வந்து நம்மளோட ஹெல்த்தை உறிஞ்சே எடுத்து குடிக்கும். அந்த பொக்கிமான் தான் இப்போ வரப்போகுது. ஸோ சேட். ரோசர் லீஃப் 1 HP கைஸ். 1 HP முடிஞ்சதே. எஸ் முடிச்சு கைஸ். திரும்பியும் நான் போய் ஹீல் பண்ணிட்டு வர மட்டும் சிறிய இடைவேளைக்கு பிறகு ஜி தமிழில் தொடங்குகிற என்ன சொல்லலாம் பிபி கிரியேஷன் சேனலில் இடைவேளைக்கு பிறகு வீடியோ மீண்டும் தொடரப்படும். ஓகே கைஸ், நான் இப்போ தான் போய்ட்டு யூடியூப்பில் சும்மா சர்ச் பண்ணுவேமே இப்போ போய்ட்டு எத்தனையா லெவலில் குரூக்கி லெவல் ஆகும்னு பார்த்தேன். அதாவது குரூக்கி வந்து 16 லெவல்லே ஆயிருமாம். அதான் குட்டியாக ஒரு இருக்கிறத முடிச்சுட்டு போவோமேன்னு வந்தேன். இவனை முடித்தோம்னா நம்ம இப்போ 60 லெவலுக்கு போயிடுவோம். அதான் 16க்கு. எஸ் எவ்வளவு ஆக போகுது. in 3 2 1 எவால்வ் ஆக போகுது கைஸ். குரூக்கி இஸ் எவால்விங். பாருங்க இப்போ வரும். எஸ் குரூக்கி இஸ் எவால்விங். என்னவா மாற போகுது கைஸ்? ரிலபூமா? இல்லை அது லாஸ்ட் ஸ்டேஜ். எஸ் எவால்வ்ஸ். குரூக்கி எவால்வ். ஓகே கைஸ், டபுள் எட்ஜ் ரொம்ப பவர்ஃபுல். ஸ்க்ரட்சுக்கு பதிலாக போடு. எஸ் ஓகே கைஸ், இப்போ திரும்ப ஹிட் பண்ணிட்டு ஓடி குடுக்குடேன்னு வந்துடுறேன். ஓகே காய்ஸ், கேமுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ ஒரு சின்ன இடையில் ஒரு கிளிப் வரும். அதாவது என்ன கிளிப் பண்ணால் நம்மளோட குரூக்கி வந்து தவாக்காயா ஏதோ உண்டு, அதான் எவால்வ் ஆகிருக்கு. எஸ் இட்ஸ் ட்ரூ. ஓகே, இவையோட ஃபைட் பண்ணுவோம். இந்த இடத்தை தாண்டித்தோம்னா கைஸ் ஃபஸ்ட்டு ஜிம் பேட்ச் நம்ம எடுக்க வேண்டிய இடம் வச்சிடும். எடுப்பமானது ஏன் நம்பிக்கை. 3 போக்கிமா கைஸ் இந்த அடிக்குதே. இதுதான் கைஸ் படுத்த போகுது பெண்ணே. ஓகே லைட் ஸ்க்ரீன். இதுதான் கைஸ் ரொம்ப போர்ஷன் போட்டே இருப்பாவே கடுப்பு. முடிஞ்சு கைஸ். எஸ் இதுதான் கைஸ் அலுப்படிக்கிறது. அதை முடிச்சிட்டேன் கைஸ். இவ லாஸ்ட் போக்கிமான் கைஸ் லெவல் 1ல் கொண்டு வருவா. எஸ் ஐ நோ. பாருங்களா, இப்போ லெவல் 1ல் ஒரு போக்கிமான் கொண்டு வருவா. கன்ஃபியூஸ்ரி. ஐயோ, கொஞ்சம் டேஞ்சரான இதாச்சு. ஓகே, மாற்ற வேண்டிய நேரம். கொஞ்சம் ரெய்னி டேன்றதுனால கொஞ்சம் போயிட்டு அதெல்லாம் கொஞ்ச நாளில் விட்டு உனக்கு என்ன காய்ச்சல் பிடிச்ச மாதிரியோட கிடைக்கிறேன். பரவாயில்ல. என்னடா ஷிஃப்ட்டும் முடிக்கலாதான். ஓகே டபுள். ஐயோ, நம்ம கதை முடிய போகுது. போர்ஷன் 20 போர்ஷன் வாங்கியிருந்தேன். அந்த 20 போர்ஷன் கொடுப்போமா? 20 போர்ஷன் கொடுக்கலாம். என்னடா அது ஹாட்ஸ்டார் என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கம்ப்யூட்டர் கதை நாளைக்கு போடுறாங்க. பாருங்க லெவல் 1ல் ஒரு குட்டி கத்திரிக்காய் வருது. லெவல் 1 பாருங்க ஸ்டன் போடுறது இல்லையா? அது வேறு ஆகிட்டாப்பா. சரி கஸ், எங்கேயோ வந்து இங்கே போட்டுட்டேன். நினைச்சுக்கொள்ளுங்க. அதுதான் எனக்கு பிரைன் தவக்கியா கைஸ். இது பார்த்தீங்களா கைஸ், இந்த பேரை தவக்கிய மாதிரி இருக்காங்க. மேக்ஸ் லைட் போட்டு இங்கிட்டு
ஓகே गाइस சோலிமேன்கி வாங்க நம்ம இப்போ புதிய ஏரியாக்குள்ள என்டர் ஆக போகிறோம் 3 2 1 இப்போ வருவாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஜிம் வெச்சார் கட்டிங்க ஃபர்ஸ்ட் ஜிம் லீடர் பேர் தெரியல மைலோ கைஸ் நீங்கள் ஆர் மைலோ குட்டிங்கன்னு கமெண்டில் எல்லாத்தையும் சேர்த்து கூப்பிடுங்க ஓகே ஹோப் பண்ணுறேன் கதைக்கிற லாங்குவேஜும் புரியல கைஸ் போர்ச்சுகல்ஸில் கதைக்காங்க ஓகே பேண்ட் வர வேண்டியது பேர் யாம்பர் சோனியா கதைக்கிறா சோனியா பக்கத்தில் பார்த்தீங்களா கைஸ் கவுட்டை கிளப்பிக்கிட்டு இல்லை கையை விரிச்சிக்கிட்டு ஒரு அண்டங்கா காமிச்சு ஓகே இதோட இன்னைக்கு வீடியோ முடிக்கலாம் பாய்